நான் உங்கள் சிப்பி பாறை ஜோதிடர் சாதிராகம் ஜெயபாலாஜி. இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். நட்சத்திரங்களின் எனர்ஜி கோயில். எந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்கிறீர்களோ அந்த நட்சத்திரத்தின் உண்மையான எனர்ஜி கோயில்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது, அசுவதி நட்சத்திரத்திற்கு திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் தான் எனர்ஜியை கொடுக்கக்கூடியவர். பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு திருவாலங்காடு காளிதான் எனர்ஜியை கொடுக்கக்கூடியது. வருடம் ஒரு முறை கண்டிப்பாக சென்றுவார். கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு திருநாகையில் ஆதிசேஷன் தான் உங்களுடைய நட்சத்திர எனர்ஜி கோவில். ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் திருநாகேஸ்வரம் போய் வழிபாடு பண்ணி அங்கே இருக்கிற குரு சனியை வழிபாடு பண்ணிவிட்டு வாருங்கள். தீபம் ஏற்றிட்டு வாங்க. கண்டிப்பாக ரோகிணி நட்சத்திரம் திருநாகேஸ்வரத்தில் தான் எனர்ஜி இருக்கு. மிருகசீரிட நட்சத்திரத்திற்கு கதிராமங்கலத்தில் இருக்கிற துர்க்கை தான் எனர்ஜியை கொடுக்கக்கூடியது. திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் திருக்கொள்ளிக்காடு சிவனை வழிபாடு பண்ண உங்களுடைய கஷ்டம் கண்டிப்பாக குறையும். உங்களுடைய எனர்ஜி சூப்பராக இருக்கும். புனர்பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ஆலங்குடி குரு பகவானை நீங்கள் வழிபாடு செய்ய உங்களுடைய நட்சத்திரத்தோடைய எனர்ஜி வலிமையாக வந்துவிடும். பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் குச்சனூர் சனீஸ்வர பகவானை நீங்கள் வழிபாடு பண்ண உங்களுடைய எனர்ஜி கண்டிப்பாக வலிமையாகும். ஆயிலிய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணி அங்கே இருக்கிற தட்சணாமூர்த்தியையும் சனீஸ்வர பகவானையும் நீங்கள் வழிபாடு செய்ய கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சிதம்பரம் தில்லைக்காளியை நீங்கள் வழிபாடு செய்ய உங்களுடைய நட்சத்திரம் எனர்ஜி நட்சத்திரமாக மாறும். பூர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் திருமணஞ்சேரியில் போய் அங்கே திருமணஞ்சேரியில் வழிபாடு பண்ணிட்டு குரு சனிக்கு என்ன சொன்னால் விளக்கு போட்டு விட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய நட்சத்திரம் வலிமையாகிவிடும். உத்தர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் மூலனூர் வாஞ்சி அம்மன் கரூரில் இருக்குது. அதை வழிபாடு பண்ணினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய நட்சத்திரம் எனர்ஜி உள்ளதாக மாறும். அஸ்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களும் சித்திரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவரும் திருவாரூர்